Rubik Cube solving is an excellent activity, excellent hobby, as well as coordination of your hand and brain. இந்த ஆக்டிவிட்டி எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி சீனியர் அடல்ட்ஸ். ஸோ இது டிஃபிகல்ட்டான டாஸ்க் இல்லை. எப்போ நீங்கள் இதை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, ஸோ ஒரு க்யூப் சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக லேர்ன் பண்ணினா நீங்கள் டெஃபினெட்லி ரொம்ப ஈஸியாக க்யூப் சால்வ் பண்ண முடியும், மாஸ்டரும் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் லலிதா அண்ட் இந்த சேனலில் என்கேஜ் அண்ட் என்ஜாய் யுவர் டைம் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸில் நமக்கு நம்மளே எப்படி சேலஞ்சஸ் கொடுத்து அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூபிக் க்யூபில் மொத்தம் 6 சைட்ஸ் இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் அண்ட் 4 சைட்ஸ். இப்போ எப்பொழுதுமே நம்ம க்யூபை ஹோல்டு பண்ணுறது இந்த மாதிரி ஒயிட் சென்டர் பீஸ் டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். ஏன்னா அதுபடி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆனால் இந்த சென்டர் பீஸ் எப்பொழுதும் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும், அதாவது இது மூவ் ஆகாது. ஆல் த அதர் எட்ஜஸ் தான், அதர் க்யூப்ஸ் தான் மூவ் ஆகும். இந்த சென்டர் பீஸ் ஒயிட் எப்பொழுதுமே ஆப்போசிட் எல்லோ தான் இருக்கும். அதே போல் இந்த ப்ளூ பீஸ் ஆப்போசிட் க்ரீன் இருக்கும். ஆரஞ்ச் சென்டர் பீஸ்க்கு ஆப்போசிட் ரெட் இருக்கும். ஸோ எட்ஜ் பீசஸ் மொத்தம் 12 இருக்கும். ஸோ இதெல்லாம் எட்ஜ் பீஸ். எட்ஜ் பீசஸ்க்கு 2 கலர்ஸ் இருக்கும், வேறு கார்னர் பீசஸில் 3 கலர்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்யூப் மூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மூவ்மெண்ட்ஸ் வந்து ரைட் இன்வர்ஸ், ஆன்டி கிளாக் வைஸை இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். லெஃப்ட் கிளாக் வைஸ் இப்படி வரும் இல்லையா? ஸோ கிளாக் வைஸ்னால் left inverse, up inverse, down inverse. அப்புறம் இது front inverse. அதே போல் பேக், இந்த 2 பார்ட்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு பேக் இன்வர்ஸ். இவ்வளோ தான் க்யூபோட மூவ்மெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்யூப் சால்வ் பண்ண எப்பொழுதுமே ஃபஸ்ட் டாப் லேயரை முடிப்போம், அப்புறம் மிடில் லேயர், அப்புறம் பாட்டம் லேயர். டாப் லேயரில் ஃபஸ்ட் கிராஸ் சைன் கொண்டு வர போகிறோம், ஆர் ப்ளஸ் சைன் கொண்டு வர போகிறோம். நம்ம க்யூபை ஹோல்டு பண்ணுறது எப்பொழுதும் ஒயிட் சென்டர் பீஸ் டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது கிராஸ் சைன் ஆர் ப்ளஸ் சைன் கொண்டு வர இந்த எட்ஜ் பீஸை தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சென்டர் க்ரீன், சென்டர் ஒயிட், ஸோ இது ரெண்டும் இருக்கிற மாதிரி இந்த எட்ஜ் பீஸ் இருக்கணும். அதே போல் இந்த சைடு பார்த்தோம்னா சென்டர் ரெட் பீஸ், சென்டர் ஒயிட் பீஸோட ஒயிட் அண்ட் ரெட் வர மாதிரி, ஒயிட் அண்ட் ப்ளூ வர மாதிரி, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு வர மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணி ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பீஸ் எங்கேன்னு பார்ப்போம். ஸோ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் இந்த இடத்துக்கு வரணும்னா அதை அப்படியே போய் இங்கே கொண்டு வைக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாட்டமில் இருக்கிற ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பீஸ் இதோட மேட்ச் பண்ணணும். ஸோ நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணினா ஆரஞ்ச் மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஆரஞ்சை ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆரஞ்சை இப்படி கொண்டு வந்தோம்னா ஆரஞ்சு மீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி? ஸோ இங்கே இருக்கிற ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பீஸை முதல்ல இப்படி ரொட்டேட் பண்ணும்பொழுது ஆரஞ்ச் மேட்ச் ஆகிடும். அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஃபஸ்ட் லேயரை, இந்த 2 பேக் லேயரை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த லேயரை இப்படி திருப்பும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் ஆரஞ்ச் எட்ஜ் பீஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்கிற எட்ஜ் பீஸ் எங்கன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இதை இப்படி திருப்பினோன்னா இது மேட்ச் ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் நம்ம இந்த ரைட் லேயர் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த க்ரீன் இங்கே வந்து மேட்ச் பண்ணணும் முதல்ல. ஸோ அதுக்காக ரைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணும்பொழுது க்ரீன் அண்ட் க்ரீன் மேட்ச் ஆகிடுது.
ஸோ இந்த பேக்கில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லேயரை மட்டும் மூவ் பண்ணும்போது இந்த எட்ஜ் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ரெட் அண்ட் ஒயிட் எட்ஜ் பீஸ். ரெட் அண்ட் ஒயிட் எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ அகெயின் இதை இப்படி எடுத்துகிட்டு வந்தால் ரெட் பீஸ் கீழே போயிடுது இல்லையா? ஸோ இங்கே இருக்கிற எட்ஜ் பீஸை முதல்ல அவே எடுத்துகிட்டு தென் இந்த ரெட் பீஸ் அப்படியே மேலே வர ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ மேட்ச் ஆகிடும். இப்படி திருப்பினோன்னா இந்த பீஸும் மேட்ச் ஆகிடுது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ளூ அண்ட் ஒயிட். ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ சேம் ப்ரொசீஜர். ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் மேட்ச் பண்ணுறதுக்கு முதல்ல இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி திருப்பும் பொழுது அது டிஸ்டர்ப் ஆகிடும், பட் டசன்ட் மேட்டர். ஸோ இங்கே இருக்கிற ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் பீஸை, பாட்டமில் இருக்கிற ப்ளூ அண்ட் எட்ஜ் பீஸை இப்படி ரொட்டேட் பண்ணி இதை மேட்ச் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே போயிடுது இல்லையா? ஸோ அதை அப்படியே இந்த ஃப்ரண்ட் லேயரை திருப்பும் பொழுது இந்த பீஸ் பேக் ரைட் சைடு இப்படி திருப்பும் பொழுது மேட்ச் ஆகிடும். நம்ம டாப் லேயரில் க்ராஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃபினிஷிங் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த க்யூப் சால்விங். இப்போது இந்த 4 கார்னர்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 கார்னர்ஸ் ஹேஸ் 3 கலர்ஸ், ஒயிட் இங்கே சென்டர் பீஸ், இந்த சென்டர் பீஸ் அண்ட் இந்த சென்டர் பீஸோட மேட்ச் ஆகணும். ஸோ எப்பொழுதுமே கார்னர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்னர் கரெக்ட் பீஸ் பாட்டமில் வர மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே வர வேண்டிய கார்னர் பீஸ் ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட், அதுதான் இங்கே வரணும். ஸோ அது எங்கன்னு பார்க்கலாம். ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட் இங்கே இருக்குது. இந்த கார்னர் பீஸ் இங்கே இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அதை முதல்ல ரைட் சைடு பாட்டமில் கொண்டு வச்சுக்கணும். இங்கே வர வேண்டிய கார்னர் பீஸ் இங்கே கொண்டு வச்சுக்கணும். இந்த இடத்துல பாட்டம் லேயரில் இருக்கணும். சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கார்னர் பீஸை கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணும். டவுன், லெஃப்ட், அப், ரைட். இதுதான் அந்த 4 ஸ்டெப். டவுன், லெஃப்ட், அப், ரைட். ஸோ சம்டைம்ஸ் 1 டைம்லேயே கிடைக்கலாம், ஆர் 3 or 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். ஸ்டில் நம்மளுக்கு அந்த பீஸ் இங்கே இருக்குது. டவுன், லெஃப்ட், அப், ரைட். இப்போ பண்ணும்பொழுது கரெக்டான பொசிஷனில் அந்த கார்னர் பீஸ் வந்துடுது. நெக்ஸ்ட்டு கார்னர் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி அந்த கார்னர் பீஸ் எங்கேன்னு பார்க்க போகிறோம். ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட். ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் மேலே இருக்குது. ஸோ முதல்ல அதை கீழே கொண்டு வந்துட்டு நம்ம கீழே கொண்டு வரும்போது இந்த பீஸ் டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ அதை திரும்பி அதை மேலே, டோன்ட் வரி, ஸோ அதை திரும்பி இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் see that the center, the cross எப்பொழுதும் கரெக்டாக டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆரஞ்ச், க்ரீன் அது இங்கே இருக்குது. இப்போ இதை மேலே இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு சேம் ப்ரொசீஜர். டவுன், லெஃப்ட், அப், ரைட். டவுன், லெஃப்ட், அப், ரைட். டவுன், லெஃப்ட், அப், ரைட். பார்த்தீங்களா, கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆயாச்சு. இப்போது க்ரீன், ரெட், ஒயிட். ஸோ அது ஆல்ரெடி இங்கே இருக்குது, பட் ராங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வர சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை அவே எடுத்துகிட்டு தென் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே நம்ம ரைட் சைடு தான் ஒர்க் பண்ணுறோம் இந்த கார்னர் பீஸ் ஃபிக்ஸ் பண்ண. ஸோ சேம் ஃபார்முலா. டவுன், left, up, right, down, left, up,
right. You can see இந்த கார்னர் பீஸ் ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், கார்னர் பீஸ் இங்கே ரெட் ப்ளூ ஒயிட், ரெட் ப்ளூ ஒயிட் கீழே இருக்குது. சப்போஸ் வேறு இடத்துல இருந்ததுன்னா அதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி பாட்டம் லேயரில் வச்சுக்க போகிறோம். ஸோ இது மேலே போகிறதுக்கு ரைட் இந்த சைடு தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் டவுன், பாட்டம் லேயரில் லெஃப்ட், அப், ரைட். Repeat, down, left, up, right. Down, left, up, right. Down, left, up, right. Down, left, up, right. Yay! Okay, friends, cube solving la first process of finishing the top layer successful முடிச்சிட்டோம். ஸோ க்யூப்பில் டாப் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ மிடில் லேயர், இந்த லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Until then, bye bye.